தவறு என்று தெரிந்தும் ஏன் மக்கள் ஆபாச படம் பார்க்கிறார்கள்? அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ஆபாச அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வழி ஏதும் இருக்கிறதா? வாங்க பார்க்கலாம். உங்கள் மூளை உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிராக செயல்படுகிறதா? ஆபாச படங்கள் பார்ப்பது வெறும் ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது உங்கள் மூளையை சிதைத்து அதன் கட்டமைப்பையே மாற்றிவிடுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் மக்கள் ஆபாச பக்கங்களை நோக்கி செல்கிறார்கள்? ஆபாச படங்களுக்கு ஒருவர் அடிமையாவதற்கு பின்வரும் 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. 1. வாழ்க்கையில் அதிருப்தி. திருமண உறவிலோ அல்லது பாலியல் வாழ்விலோ போதிய மனநிறைவு இல்லாதது. 2. பாலியல் சிக்கல்கள். சில குறைபாடுகள் காரணமாக எழும் தாழ்வு மனப்பான்மை. 3. தப்பித்தல், எஸ்கேபிசம். நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் கவனத்தை திசை திருப்ப முயற்சித்தல். 4. மன அழுத்தம், அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் அல்லது மனநல பாதிப்புகள். இந்த 4 அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் உங்கள் மூளை ஆபாச படங்களுக்கு அடிமையாகி பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். 1. கிரேசி எண்ணங்கள், கிரேசி தாட்ஸ். எப்போதும் ஆபாச எண்ணங்களே மனதை ஆக்கிரமித்திருக்கும். 2. கட்டுப்படுத்த முடியாத தூண்டுதல். வேண்டாம் என்று நினைத்தாலும் மூளை மீண்டும் மீண்டும் அதையே நாடும். 3. தூக்கமின்மை. இரவு நேரங்களில் நீண்ட நேரம் இதற்காக செலவிட்டு தூக்கத்தை இழத்தல். 4. தனிமையான சூழலை தேடுதல். சமூகத்தில் பழகத் தயங்குவதோடு தனிமையை மனம் அதிகம் தேடுவது. ஆபாச படம் பார்ப்பதிலிருந்து விடுபடுவது எப்படி? இதிலிருந்து மீள்வது சாத்தியமே. அதற்கான வழிகள் இதோ. 1. உண்மை உணர்தல். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆண்மையையும் சிதைக்கும் வெறும் தற்காலிக இன்பம் மட்டுமே. இது உண்மையான இன்பம் அல்ல என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். 2. தனிமையை தவிர்க்கவும். உங்களை சோம்பேறியாகவோ அல்லது தனிமையாகவோ இருக்க விடாதீர்கள். பயனுள்ள வேலைகளில் மூளையை செலுத்துங்கள். 3. மொபைல் போன், கம்ப்யூட்டர் போன்றவற்றுக்கு இணையதள ஃபில்டர்ஸ் வசதியை ஆக்டிவ் செய்து வையுங்கள். 4. உங்களை ஆபாச படத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற சூழ்நிலைகளை முழுமையாக தவிருங்கள். 5. சாதாரண விடயங்களாக கருதப்படும் ஆபாசமான பாடல்கள், ஆபாசத்தை தூண்டுகின்ற நகைச்சுவை காட்சிகள் என்பவற்றையும் தவிருங்கள். இவை ஆபாச படம் பார்ப்பதற்கு உங்களை தூண்டும். 6. வெளியில் சென்று இயற்கையை ரசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான விடயங்களுக்கு ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். 7. கால அவகாசம். உங்கள் மூளை பழைய நிலைக்கு திரும்புவதற்கு குறைந்தது 21 முதல் 42 நாட்கள் வரை ஆகும். அதுவரை ஆபாச படத்தின் பக்கம் மீளாமல் பொறுமையாக இருப்பது அவசியம். மாற்றம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உங்கள் மூளையை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து நிஜ வாழ்வின் அழகை ரசிக்கத் தொடங்குங்கள். கேரி வில்சனின் புகழ்பெற்ற புஸ்தகமான யோர் பிரெயின் ஆன் போர்ன் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்டே இந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.